ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். பையன் எட்டுனார் தான் போகிறேன். ஏன்னா காலையில் போய் எக்ஸாம் விட்டுட்டு வந்தேன். ஓனர் ஈரான் கிளம்பிட்டார் இல்லை ஈரான் போயிட்டார். நேற்று நைட்டு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சுன்ட்டு மணி ஒரு 8:30 மணிக்கு குமார் என்னை இட்டுன்னு போய் ஏர்போர்ட்டில் விட்டு வந்துருன்ட்டு அப்போ நான் தான் இட்டுன்னு போனேன். நான் 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னுக்கிறேன். குமார் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக போயேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, சரி கேமரா அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு, ஆனால் அவர் தானே ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறார் அப்படின்ட்டு சாத்தின்னு போனேன். சாத்தின்னு போய் விட்டோன்னே அப்படியே டோர் திறந்து வேகமாக பைய தூக்கின்னு ஓடினார். என்ன எமர்ஜென்சினா, இப்போ அதாவது கொய்த்திங்க ஈரானில் இருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஒன்றா பார்க்குற அந்த எம்பிசி மாரி தான் எங்கள் ஓனர் இந்த கவர்மெண்ட் மூலமாக வேலை செய்கிறாரு. அங்கே அந்த போர் நிலவரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கொய்த்திங்கெல்லாம் திருப்பிங்க கொய்த்திக்கு வராங்க போல் தெரியுது. அதுக்கு அந்த ஃபைலு அந்த இதுவெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அவங்கள போய் இட்டுன்னு வரதுக்கோசரம் எமர்ஜென்சியாக கிளம்பி போயிட்டார். இப்போ 2-3 நாள் வந்துடுறோம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. தெரில, இதுலேயும் வண்டிக்கு ஆயில் வர மாற்றணும் சொன்ன. இதுமாரி பாபா ஆயில் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. சரி குமார், பாபா வீட்டு முன்னாடி இருக்குதுல, அங்கே போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு நிற்கிறாரு. வண்டிக்கு ஆயில் மாற்றுவோம், பார்ப்போம் அப்படியே வேலை எதுனா வந்துச்சுன்னா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி ஒரு மாதிரியாக ஒன்று சொல்லுவாங்க. அதுமாரி எங்கள் ஓனர் எப்போ போவாங்கன்னு எங்கள் மேடம் பார்த்துனே இருப்பாங்க போல் தெரியுது. நேற்று ஈரானுக்கு போனார் அந்த கொய்த்திங்கெல்லாம் இங்கே வர வைக்கிறதுக்கு. பார்த்தா மேடம் கார் எடுத்துன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கே இட்டுன்னு வந்திருக்காங்கன்னா அவுத்தாட்டின்னு வந்திருக்காங்க. நான் கார்லேயே வெயிட்டிங்கில் இருக்கேன். உள்ளே போய் சுற்றி பார்க்கவும் ஒன்றும் இல்லை. வெயில் தான் பொலன்னு பொழுகுது. வண்டிக்கு ஆயில் மாற்ற போகவே இல்லை. அது இல்லாமல் வண்டி டிரைவிங் பண்ணியே இருக்கும்போது ஒரு செகண்ட் வண்டி ஆஃப் ஆகி, அதாவது எப்படி சொல்கிறது, ஏதோ இந்த கீ சிம்பிள் மாரி வண்டி ஆஃப் ஆகி உடனே ஆன் ஆகுது. அது எதனா புது பிரச்சனை என்னன்னு தெரில வண்டியில். அது வேறு சிக்கல். எதை நினச்சாலும் பயமாக இருக்குது. ஏன்னா ஹைவேல போயின்னு இருக்கும், டக்குன்னு வண்டி ஆஃப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விதின்னு அடிக்குது இந்த வண்டி நினச்சாலே. வெயில் அடிக்குதுன்னு அவுட்டாட்டு உள்ளே போனேன். அப்போ இந்த கிம்பல் பார்த்தேன். இதோட ரேட்டு கேட்டால் எனக்கு தலை சுற்றுலேயே வந்துச்சு. 110 தினார், நம்பூர் காசு கிட்டத்தட்ட 31,000 ரூபாய்க்கு மேலே வரும். எப்பா எப்படி தான் வாங்குறது நம்ம? அவுட்டாத்துலேருந்து இப்போ சிட்டி சென்டர் இட்டுன்னு வந்துட்டாங்க. அவுட்டாட்டில் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு அது பேர் என்னன்னு தெரியல. புரியுற மாரி சொல்லணுன்னா, இந்த ஊர் சாம்பிராணின்னு வச்சுக்கலாம். ஒரு மரப்பட்ட மாரி இருக்கும். அது நெருப்பில் போட்டால் அப்படி ஒரு வாசனை வரும். அப்படியே வீடு ஃபுல்லாக கம்மன்னு இருக்கும். அந்த இது தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது தெரியல, அதுமாரி ஒரு 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. சரி, நம்ம உள்ளே போய் நம்மளுக்கு எதனா இதான்னு பார்த்து வாங்கிட்டு வந்துக்கலாம். நிறையா பொருள் ஆஃபரில் போட்டுருந்தாங்க. எனக்கு பிடிச்சது இந்த சோலார் லைட்டு தான். 2 தினார், ஆனால் 2 குண்டு பல்ப் மாரி அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 தினாரில் ஒரு சோலார் லைட்டு வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு வாங்கின்னு போகலாம். கண்டிப்பாக ஊருக்கு போகிறவங்க வாங்கின்னு போங்க. அப்புறம் சின்ன ஃபேனு, அப்புறம் கைத்தில் மாட்டுற ஃபேன் ஒன்று வச்சுருந்தாங்க 2 தினாரில். அழகாக சார்ஜர் போட்டு கைத்திக்கிட்டு மாட்டினா கூலிங்காக இருக்கும். பசங்க விளாட்றதுக்கு சின்ன ரோபோட்டு, அப்புறம் அந்த பொம்மைங்க வச்சுன்னு விளாட்றது, வில்லம்பு விடுறது, எல்லாமே பசங்களுக்கு ஆனது தான். அது டாய் ஷாப்பு மாரி. யாருன்னா ஊருக்கு போகிறவங்க இல்லை கார்கோ போடுறவங்க கண்டிப்பாக வாங்கி அனுப்புங்க. எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். எல்லாமே பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிட்டி சென்டரில் தான் இருக்குது இந்த ஆஃபர் ஃபுல்லும். அப்புறம் காசு சேர்த்து வைக்கிற வண்டியில் நல்லா வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். டக்குன்னு மேடம் ஃபோன் பண்ணி நான் காருக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்படியே குடுக்குன்னு ஓடியாரல. ஒரு 3 பொருள் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் ஓடியாந்துட்டேன். என்ன பொருள்னு பார்க்குறாங்களா? எல்லாம் அதே பொருள் தான். எப்பி வாங்கின்னு வர அதே பொருள் தான். மலாட்டு பயிர் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலரு சுண்டல் சென்னான்னு வாங்கல, இது ஒரு 1/2 கிலோ. அப்புறம் இந்த கருப்பு கலர் சுண்டல், அதுவும் ஒரு 1/2 கிலோ. 3ம் பக்கமாக இருக்கிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்துச்சுன்னா சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். சாப்பிட்டு தூங்கலான்னு தூங்கினேன். மேடம் ஃபோன் பண்ணி, குமார் ஃபரேவனியா கிட்ட ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குது தானே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியுமாம்மா அப்படின்னா. எப்படி தெரியும்னு கேட்டாங்க. இதுமாரி பாபாவோட சிஸ்டர் ஒரு டைம் இட்டுன்னு போனாங்கம்மா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அங்கே தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் வந்திருக்கோம்.
மேடம் இறங்கி உள்ளே போயிட்டாங்க ஃபர்னிச்சர் ஷாப்பில். நான் கார் பார்க்கிங் எல்லாமே வெளியே நின்று இருக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லுமே இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பு, அப்புறம் கீழே போடுவாங்க பார்த்தீங்களா மேட்டு, அது அப்புறம் மேலே சீலிங்கில் வைக்கிற லைட் செட்டிங்கு, சோபா, அதுமாரி ஐட்டம் தான் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி, அதாவது ஏர்போர்ட் இங்கே இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இது, அதுக்கப்புறம் வந்து 5ஆம் நம்பர் ரோடு, அப்படியே 3 வரிசையாக இருக்கும். ஃபுல்லாக லைட் செட்டிங்கு தான். பாம்பு மாரிலாம் இருக்குது. இது ஃபுல்லும் ஃபர்னிச்சர் ஐட்டங்க. இந்த சோஃபா செட்டு பார்க்க எப்படி சாஃப்ட் கார்னராக இருக்குது பாருங்கள். அங்கே ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றின்னு இருக்காங்க, சரியாக தெரியல, சூரிய வெளிச்சமாக இருக்குவே. இந்த கடைங்க எல்லாமே ஃபர்னிச்சரு, அப்புறம் அந்த மேட்டு போடுற இடம். இது ஒன்வே தான், ஆனால் காரு நோ பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். இதுமாரிலாம் நடக்கும் மொத்தம் அப்படியே ஏன்னா தலையிலே அடிஷன் ஏன்னா போயிடலான்னு இருக்குது. காலையிலேருந்து கூடுகிற டிரைவரு வேலை இல்லாமல் வெட்டியாக தான் உட்காந்துக்கிறாரு. நான் இப்போ தான் ரூம் உள்ள வந்து கார் நிப்பாட்டிட்டு ரூம் உள்ள நடந்து போகிறேன். ஓனர் அவங்க தம்பி இந்த பேப்பர் எடுத்துன்னு போய் எங்கள் அப்பா வீட்டில் கூட அப்படின்றாரு. காலிலேருந்து வெட்டியாக தானே உட்காந்துக்கிறாரு. அவங்க டிரைவர் வேலை வைக்க வேண்டியது தானே. இந்தமாரி பைத்தியக்கார சத்தியமாக அப்படியே அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது. வெட்டியாக உக்காந்துக்கிறாங்க. சரி, அவனுக்கு வேலை இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு நம்ம வேலை செய்யலாம். நான் வேலை வெளியே காலைல எத்தனை மணிக்கு 6:30 மணிலேருந்து எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது. பைத்தியக்காரங்கிட்ட வந்து மாட்டின்னு முழுகிட்டு தான் இருக்குது. ஓனர் அவங்க தம்பி கொடுத்த பேப்பர் எடுத்துன்னு போய் ஓனர் அப்பா வீட்டில் கொடுத்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து வண்டியை ஆஃப் பண்ணேன். மேடம் ஃபோன் பண்ணாங்க. குமார் பேத் மாமா கபீர் ஃபியகராஜ் ஜீப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் ஓனரோட அப்பா வீட்டுக்கு போய் பொருளை வந்து லிஃப்ட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி மேடத்துக்கு அனுப்பினா திருப்பியும் மேடம் ஃபோன் பண்ணி குமார் வண்டி ஷார்ட் பண்ணிட்டு இப்போ வெளியேட்டு வந்திருக்காங்க. ஓனர் இருந்தால் தான் நமக்கு நிம்மதி. ஓனர் இல்லை நம்மளை அடிச்சிடுவாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஓனர் அவங்க தம்பி வச்ச வேலையை தான் எனக்கு முன்னாடி மைண்டில் ஓடினே இருக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க. எத்தனை மணிக்கு மிஸ்ட்டு வருவாங்கன்னு தெரில. டைமு இப்போ 9 மணி ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி மேடத்திட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுப்போம். என்ன எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.